நாம் இப்போது வழிபட வந்திருக்கின்ற கோயில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் நகமம் அருகே 8 கல் தொலைவில் உள்ள குறும்பபாளையம் அமனீஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் எண்ணற்ற சன்னதிகள் இருந்தாலும் அனைவராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு உயர்ந்த சன்னதி உள்ளது. அதுதான் ஆயிலி நட்சத்திரத்து அகத்தியர் சன்னதி. ஆயில்யம் அகத்தியர் பிறந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திர நாளில் இந்த அகத்தியருக்கு என்னென்ன வழிபாடுகளாம் நடக்கின்றன என்றும் அகத்தியனுடைய பெருமையும் அகத்தியருடைய சிலையின் அருமையை பற்றியும் இங்கே நாம் விரிவாக காண இருக்கின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். ஓம் அகத்தியாய நமக. அகத்தியம் சத்தியம் சாநித்தியம் ஆச்சாரம் என்பார்கள் அகத்தியருடைய வழிபாட்டு குழுவினர். இன்று நாம் வழிபட்டிருக்கின்ற இந்த சன்னிதானமானது அகத்தியருக்கும் சப்தகன்னியருக்கும் கேதுவுக்கும் ஒருங்கே இணைந்த ஒரு சன்னிதானமாகும். இங்கே அகத்தியர் எவ்வாறு இருக்கிறார் என்று பார்ப்போமானால் குருவாக இருக்கிறார். ஆயிலி நட்சத்திரத்துக்கும் இந்த குருவாக இருக்கின்றதுக்கும் தொடர்பு உண்டு. இந்த கோயிலை அமைத்த சான்றோர்கள் காரணம் இல்லாமல் அதை அமைக்கவில்லை. கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் அகத்தியனுடைய உருவமே திருமேனியே மிக அற்புதமாக இருக்கின்றது. அகத்தியர் பெரும்பாலும் சோழர்கள் காலத்தில் அமைத்த கோயில்கள் எல்லாம் நின்ற நிலையில் இருப்பதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2700 கோயில்கள் 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னதாக அமைக்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சோழர் காலத்தில் எழுந்த முற்கால சோழர் காலத்தில் எழுந்த அத்தனை கோயில்களையும் அகத்தியர் இடம்பெறுவதை நீங்கள் தஞ்சை மண்ணிலே இருக்கின்ற கோயில்களில் சென்று பார்க்கலாம். கொங்கு மண்ணில் அதிகமாக கிட்டத்தட்ட 80 கோயில்களில் இந்த அகத்தியருடைய சிற்பமானது நவீன காலத்திலும் சரி பழங்கால சிற்பங்களாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த கோயிலில் இருக்கின்ற அகத்தியர் நின்ற கோலத்தில் இல்லை, அமர்ந்த கோலத்தில் குருவாகவே கடவுளை நினைத்து தியானம் செய்கின்ற நிலையிலே காட்டப்படுகின்றார். அவருடைய தலையிலே பிரம்ம முடிச்சானது மிக அற்புதமாக ஜடா முடிகள் காட்டப்படுகின்றன. நெற்றியிலே உத்ராட்ச கொட்டை அணிந்திருக்கிறார். அவருடைய தலைகளில் இருக்கின்ற அத்தனை அமைப்பும் மிக அற்புதமாக முடிகளோடு காட்டப்படுகின்றன. காதலில் குண்டலங்கள் அணிந்திருக்கின்றார். மார்பில் மிகப்பெரிய ருத்ராட்ச அணிகலன் மாலையை அணிந்திருக்கின்றார். தோள்களிலும் ருத்ராட்சம் இடம்பெறுகின்றது. இவ்வாறு முகப்பகுதிக்கு மேலாக இருக்கின்ற அத்தனையும் சிவ அம்சம் கொண்டதாக இந்த சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீண்ட தாடியோடு அதற்கான கூறு மீசையோடு கண்கள் மூடிய நிலையில் செருகிய நிலையில் தியானம் செய்கின்ற நிலையில் இருக்கின்றார். அவருடைய 2 புறமும் தலையினுடைய 2 புறமுமானது விரிசடை காட்டப்படுகின்றது. எவ்வாறு நடராஜருக்கு விரிசடை காட்டப்படுகிறதோ அதே போல இந்த அகத்தியருக்கும் விரிசடை காட்டப்படுகின்றது. அதற்கு மேலாக அவருடைய ஒரு கைகளிலே பார்ப்போமானால் ஏட்டுச்சுவடியை ஏந்திருக்கின்றார். இங்கே வா, உன்னுடைய வாழ்வு எவ்வாறு இருக்கும் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் என்ற அமைப்பை போல அந்த உள்ளங்கையிலே ஏட்டுச்சுவடியை வைத்து நம்முடைய ஜாத கோளாறுகளிலும் போர்ப்பவராக அமர்ந்திருக்கின்றார். மற்றொரு கரத்தில் அக்கமாலையை ஏந்தி சின்முத்திரை காட்டி அமர்ந்திருக்கின்றார். அவருடைய ஆசனமானது 2 கால்களும் உள்ளங்காலோடு இணைந்த நிலையில் சுகாசன நிலையில் அமர்ந்திருக்கின்றார். இப்படி சுகாசன நிலையில் இருக்கின்ற குருவாகிய அகத்தியரை தமிழகத்தில் அரிதாகத்தான் நாம் பார்க்கின்றோம். இங்கே பார்த்தீர்களானால் 2 பாதங்களும் இணைந்த நிலையில் ஒவ்வொரு விரலும் மற்றொரு விரலோடு பின்னி பிணைந்திருக்கின்ற நிலையிலே காட்டப்படுகின்றது. இந்த சுகாசன நிலை மிக அரிதான நிலை என்று சொன்னேன். அதற்கு கீழே ஒரு தாமரை பீடமானது அமைக்கப்பட்டு அந்த தாமரை வீடு அகத்தியர் அமர்த்தப்பட்டிருக்கின்றார். கரங்களிலே சொன்னேன், அந்த கரங்களிலே அந்த சின்முத்திரையோடு அக்கமாலையும் இடம்பெறுகின்றது. 108 உத்ராட்சங்கள் இணைந்த அந்த அக்கமாலையும் அவருடைய அந்த சின்முத்திரையிலே இடம்பெறுகிறது. பதி பசு பாசம் என்கின்ற அந்த 3 சைவ கோட்பாடுகளையும் இறைவனும் சிவனும் இணைகின்ற அந்த கோலமும் அதற்கு அந்த பக்தியாகிய இந்த மாலையில் இருக்கின்ற அவனுடைய நாமங்கள் உதவி செய்யும் என்பதற்கும் அடையாளமாக மிக அற்புதமாக இது காட்டப்படுகின்றது. அபயம் என்று சொல்வார்கள். இறைவன் திருவனியானால் இவ்வாறு இருப்பதற்கு அபயகஸ்தம் என்று சொல்வார்கள். பாதத்தில் இருந்து மேலே இருக்கின்ற அந்த பகுதியிலே யோகப்பட்டையை அணிந்திருக்கின்றார் இவர்.
நீங்கள் பார்க்கலாம். மிக அற்புதமாக யோக நிலையில் அமர்ந்திருப்பவர்கள் இந்த யோக பட்டையை அணிந்திருப்பார்கள். அந்த யோக பட்டையோடு தான் இந்த சிற்பமானது மிக அருமையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய வயிற்று பகுதியும் உள் இறங்கிய நிலையிலே மூச்சு பயிற்சியை தியான பயிற்சியை செய்கின்ற வகையிலே உள்ளிருக்கின்ற காற்றுக்காக வயிறு ஒட்டிய நிலையில் பார்க்கலாம். இடுப்பிலே அவருடைய அங்கவஸ்திரமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அவருடைய சிற்பமானது தனித்துவம் உள்ளதாக இருக்கின்றது. அதற்கு மேலாக முக அமைப்பும் அந்த தியான நிலையும் கண்களிலே இறைவனுடைய கருணையை வேண்டுகின்ற அந்த அமைப்பும் மூக்கானது இந்த தியான பயிற்சியின் போது மேல் நோக்கி மேல் எழும். சுவாச காற்றானது மேலே செல்லுகின்ற போதும் உதடுகள் தடித்து வீங்கிவிடும். இது அந்த தவநிலையில் செல்லுகின்றவர்களுக்கும் தியான பயிற்சிகளுக்கும் அடையாளமாக நாம் அவர்கள் செய்கின்ற அந்த கோலத்தை பார்க்கலாம். அதே போலதான் இங்கே இந்த சிற்பத்திலேயும் அகத்தியருக்கான அந்த முக அமைப்பு மிக பொலிவோடு சாந்த முகத்தோடு அமைந்திருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜாதகத்தில் நம்முடைய கோளாறுகள் ஏதேனும் தோஷங்கள் இருக்குமானால் அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற கடவுள் திருமணியை போன்று அமர்ந்திருக்கின்றார். அந்த யோக பட்டையிலே இருக்கின்ற போது உன்னுடைய சிக்கல்கள் என்ன என்று நான் அறிந்து கொண்டு உனக்கு உதவுவேன் என்ற வகையிலே தான் அந்த கரமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. முகத்திலேயும் ஒரு புன்னகை தவழ்வதை நீங்கள் நுணுக்கமாக பார்க்கலாம். தியானத்தில் இருந்தாலும் முகம் இறுகி போகவில்லை. முகத்தில் ஒரு நம்மை அறியாமல் ஒரு புன்சிரிப்பு வருவது போல, வந்து விட்டாயாடா மகனே, வா, உன்னுடைய வாழ்க்கை இன்றிலிருந்தாவது நான் வளமாக்குகின்றேன் என்று சொல்லி வகையிலே மிக அற்புதமாக அந்த மும்மைப்பு சிரித்த முகத்தோடு காட்டப்படுகின்றது. ஆக இந்த அகத்தியருடைய இந்த கோலம் மிக அற்புதமான கோலமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆயிலியத்திற்கும் அகத்தியருக்கு என்ன தொடர்பு என்றால், அகத்தியர் பிறந்த நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள் ஆயிலம் என்று சொல்வார்கள். ஆயிலம் என்றாலே குடும்ப வாழ்வு அது ஒத்து போக முடிவதில்லை. அப்படி என்ன இந்த ஆயிலத்துக்கு சிறப்பு என்றால், ஆயிலியம் மனைவியோடும் மனைவி வகையில் உறவினர்களோடும் ஒத்து போக முடியாத ஒரு மனநிலை. அதாவது நாம் தவநிலையில் இருப்பது போல சமூகத்துக்கு பாடுபடுகின்ற நிலையைத்தான் இந்த ஆயிலியம் அதிகமாக உதவி செய்கின்றது. ஆனால் இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற மகளிருக்கோ தன் குடும்பம், தன் உறவுகள், கணவன் வகை உறவுகள் என்று உறவுகளை மேம்படுத்துகின்ற நிலையில்தான் அதிகமாக காட்டும். ஆனால் ஆயிலியமோ முதலாக நாம் பார்த்த அந்த ஜாதக அமைப்புகளை பார்ப்போமானால் மாமியாரோடு முடிவாக ஒத்துப்போக முடியாத மனநிலையை காட்டுகின்றது. ஆக மாமியார் வீட்டிலே மாமனாரோ இல்லாத நிலையும், அவருடைய குடும்பத்தையும் தாங்குகின்ற நிலையும், அதற்கு அடுத்தால் போல அங்கே ஏற்படுகின்ற சிக்கல்கள் எல்லாம் நமது வீட்டிலேயும் அது பிரதிபலிக்கின்ற நிலையும், அதனால் குடும்பத்தில் பற்றில்லாமல் ஆடவனோ பெண்ணோ வாழ்கின்ற நிலையும் தான் இந்த ஆயிலியம் காட்டுகிறது. அதனால்தான் ஜோதிட பழமொழி ஒன்று ஆயிலி நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்றெல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட வீடுகளில் மாமியார் இல்லாத வீட்டில் தான் ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் திருமணம் செய்வதான அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். அவ்வாறு இல்லாமல் மாமியாரோடு இருக்கின்ற வீடாக இருக்குமானால் அந்த வீட்டிற்கு அவருக்கும் தொடர்புகள் அதிகமாக ஏற்படுவதில்லை என்றும், முரண்பாடுகள், நிலம், சொத்து மற்றும் பரிமாற்றங்கள் இவற்றெல்லாம் கூட பிரச்சனை ஏற்படுவதாக ஜோதிட வல்லுநர்கள் அதிகமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலேயே ஆயில்யம் அகத்தியருக்கான நட்சத்திரம். அகத்தியர் அந்த வகையிலே பிறந்ததுனாலே ஆயிலியமானது தவநிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது. அதாவது உலக பற்றையெல்லாம் துறந்து இறைவனோடு ஒன்றுகின்ற நிலை எல்லாருக்கும் ஏற்படும் என்பதுதான் நாம் இந்த இந்து மத கொள்கையை வலியுறுத்துகின்ற கொள்கை. ஆனால் ஆயில்ய நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இது அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. மெதுவாக குடும்பத்திலிருந்து வெளியே வந்து மகன், மகள், மனைவி, உறவுகள், சுற்றமெல்லாம் தனித்துவம் பெற்று அவரிடமிருந்து பிரிந்து சென்று அதன் பின்னால் சமூகத்திற்காக, ஊருக்காக, பொதுமக்களுக்காக சேவை செய்கின்ற அந்த மனநிலை ஒரு துறவு நிலையைத்தான் காட்டும் என்பது ஜோதிடத்தின் முடிந்த முடிவு. இங்கே அகத்தியர் கையிலே நம்முடைய ஏட்டுச்சூடியை வைத்திருக்கின்றார். நாடி ஜோதிடம் சொல்பவர்கள் எல்லாம் அகத்திய நாடியைத்தான் மிக விரும்பி அதிகமாக பாராட்டுவார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய பிறப்பின் ரகசியத்தை எடுத்து சொல்லி நீ இவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்துவது போல இவருடைய கோலமாக அமைக்கின்றது. இந்த கோயிலிலே இன்னொரு சிறப்பு, இது பச்சை மாவுக்கல்லாலான அகத்தியர். வெள்ளைக்கல்லிலோ கருங்கல்லிலோ தான் நிறைய அகத்தியர் சிற்பங்களை கண்டிருக்கின்றேன். இங்கே இவர் பச்சை நிறக்கல்லால் அமைக்கப்பட்டு இருக்கின்றார். அந்த பச்சை நிறக்கல் எதை குறிப்பிடுகிறது என்றால் புதனுடைய அம்சமாக இருக்கும். புதன் என்பவர் ஞானி. நம்முடைய நரம்புகள், நம்முடைய இல்லற வாழ்க்கை 72,000 நாடி நரம்புகளுக்கு அதிபதியாக அவர் அமைவார்.
எனவே ஒருவன் சரியாக வாழ முடியும் என்றால் உடலில் கோளாறுகள் நிறைய ஏற்படும். அந்த இல்லற வாழ்க்கையில் பற்றில்லாமல் போவதற்கு இந்த நரம்புகளும் ஒரு காரணமாக அமையும், நம்முடைய அறிவும் ஒரு காரணமாக அமையும். இங்கே ஆயுள் நேசத்தில் படுப்பவர்களுக்கு அந்த அறிவுத்திறனானது நாளாக நாளாக சிறு சிறிதாக சமுதாயத்துக்கு பயன்படுவது போல் அமைவதனால் இல்லறவாசிகளுக்கு அது எதிரியை போல தோன்றும். எதிரி அல்ல, ஆனால் எதிரியை போல தோன்று குடும்ப பற்றில்லாமல் பண்ணும். அதை நீக்குகின்ற வகையிலேயே தான் இங்கு இந்த பச்சை மாவுக்கல்லால் ஆன அந்த கல்லில் இந்த சிலையை அமைத்திருக்கிறார்கள். மேலும் அகத்தியனுடைய அந்த தனித்துவம் என்பது அவர் மொழிக்கு தலைவர், தமிழ் மொழிக்கு தலைவராக இருந்தார். தொல்காப்பியருக்கு மாணவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு தொல்காப்பியத்தை கொடுத்தார். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்கின்ற 5 இலக்கணத்துக்கு கொடுத்தார். சிவபெருமானே அகத்தியரை தான் தென் திசை தாழ்ந்து ஓய்கட்டது உயர்ந்து வா என்று அவரை அனுப்பியதெல்லாம் நம்முடைய சைவ புராணங்கள் எடுத்திருக்கின்றன. அந்த வகையிலே வேறு முனிவர்களுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மை இந்த அகத்தியருக்கு உண்டு. எனவேதான் ஏதேனும் முனிவர்கள் வழிபாடு தொடங்குகின்ற நிலையிலே முதலில் அகத்தியரை தான் வழிபடுகிறார்கள். அந்த அகத்தியரிலிருந்து தான் நமக்கு தமிழ் மொழியானது எடுத்து வரப்பட்டது என்றும், காவிரியிலே அந்த தமிழை அமுத்திய போது அந்த காவிரி நீரை இவர் கோபப்பட்டு தன்னுடைய கமண்டலத்தில் அமுத்திய போது அது காக்கை வாகனமாக இருந்து பின்னால் அந்த காவிரி உருண்டோடியதாகலாம் அந்த காவிரி தோற்றத்துக்கும் புராணங்கள் சொல்லப்படும். இங்கே அகத்தியர் கமண்டலத்தை வைத்துக் கொள்ளவில்லை, ஆனால் அதுக்கு பதிலாக ஏட்டுச்சுவடியை வைத்திருக்கின்றார். ஆனால் ஏட்டுச்சுவடி என்பது நம்முடைய எல்லா வாழ்க்கையும் மக்களுக்குமான குறிப்புகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. பொதுவாக இங்கே அதிகமாக வியாழக்கிழமையிலே திருமணம் தடைப்படுபவர்கள், திருமணம் காலதாமதமாக நின்று கொண்டிருப்பது, குழந்தை பேர் இல்லாதவர்கள் தங்களுடைய ஜாதகங்கள் கோளாறை தீர்ப்பதற்காக இந்த அகத்தியர் முன்னால் வாழையில் எளிமையான இனிப்புகளை அவரவர் விருப்பம் போல செய்யலாம். எளிமையான இனிப்புகளை வைத்து மாலை போட்டு அர்ச்சனை செய்து அந்த வாழையில் இருக்கின்ற இனிப்புகளை குழந்தைகளுக்கும் கொடுக்கின்ற முறையை இந்த ஊர் மக்கள் செய்வதை பார்க்கலாம். வியாழக்கிழமை தோறும் இந்த வழிபாடு பகல் முழுக்க நடத்தப்படுகின்றது. அவரவர் ஜாதகத்தை வைத்து திருமண தடை உள்ளவர்களும் குழந்தை பெறாதவர்களும் வழிபட விரைவில் அவர்களுக்கு குழந்தை பேர் தருவதாக இங்கே பலனடைந்த ஊர் மக்கள் நிறைய பேர் நம்மிடம் பேட்டி கொடுத்தார்கள். அப்படி ஆயுள் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்கின்ற நிலை இருந்தாலும் மழை தருகின்ற அகத்தியராகவும், அதே சமயத்தில் திருமணபாய் இவர் துறவியாக இருந்தாலும் தன்னை வழிபடுவோருடைய ஜாதக கோளாறுகளாம் நீக்கி அவர் இல்லற வாழ்க்கையில் செலுத்துகின்ற பெருந்தெய்வமாகவும் இந்த அகத்தியர் விளங்குகின்றார். அவருக்கு நேர் எதுக்கு கேது தெய்வமானது இடம்பெறுகின்றது. அகத்தியர் குருவாக எடுத்துக்கொள்வோமானால் அவர் நேர் எதுக்கு போது கேது. அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவும் கேதுவும் ஒன்றாக இருக்குமானால் அவர்கள் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையானது அந்தரங்க வாழ்க்கையானது அவர் சுவாரஸ்யம் இல்லாமல் அவரவர் போக்கிலே பிரிந்திருக்கின்ற நிலையை நாம் நிறைய ஜாதகத்தில் பார்க்கலாம். பொதுவாக இந்த குருவும் கேதும் இருப்பவர்கள் கோயில் திருப்பணி அல்லது நடைப்பயணம், புனித யாத்திரை இவற்றில்தான் தான் அதிகமாக ஈடுபாடு கொண்டு இருப்பதை தெரிந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில இங்கே வருவோமானால் அந்த கேதுவும் குருவும் ஒன்றாக இணைந்த நிலையில் இருக்கின்ற இல்லறவாசிகளுக்கு ஏற்படுகின்ற அந்த மன அழுத்தம், டெப்ரஷன் ஆனது போக்கி உன் ஜாதகம் இவ்வாறு தான் இருக்கின்றது, இனிமேலாவது நன்றாக இரு என்ற அந்த வழிபாட்டு முறையை நேற்று கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இந்த அகத்தியர் இருக்கின்றார். ஆயிலிய நட்சத்திரத்தன்னைக்கு இந்த அகத்தியருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, மஞ்சள், பால், பன்னீர் இந்த 3 அபிஷேகம் செய்து விபூதி சந்தனம் மேல வைத்து பச்சை வஸ்திரம் கட்டி அதுக்கு மாலைகள் போட்டு முன்னாடி தேங்காய் பழங்கள் எல்லாம் வைத்து அதுக்கு இனிப்பு கலந்த அதிரசம், கச்சாய, பணியாரம் இந்த மாதிரி இனிப்புகள் வைத்து அவருக்கு நைவேத்தியம் பண்றது. இது ஆயிலிய நட்சத்திரத்துக்காரர்கள் கல்யாணம் ஆகாமல் தடைபட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க இதை ஒரு 7 ஆயிலிய நட்சத்திரம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண காரியம் இந்த இடத்துல கை கூடுது. மஞ்சத்தூள், பால், பன்னீர், மாலை, பச்சை வஸ்திரம், தேங்காய் பழம், அதிரசம், கச்சாயம், பணியாரம் இது அவருக்கு பிடித்த நைவேத்தியம். பாசிப்பயிறு சுண்டல் வீட்டில இருந்து செஞ்சுட்டும் வரலாம். மார்கழி மாதத்துல இவருக்கு ஆண்டு விழா. மார்கழி மாதம் ஆயிலிய நட்சத்திரம் அகத்தியருடைய ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லி அன்னைக்கு மார்கழி மாசத்துல வர்ற ஆயிலிய நட்சத்திரத்துக்கு இவருக்கு விளாம்பழம் கொண்டு விளாம்பழத்துல அபிஷேகம் செய்யறது ரொம்ப சிறப்பு.
அந்த அகத்தியருக்கு ஒவ்வொரு ஆயிலிய நாளிலும் 27 நாட்கோடு வரக்கூடிய ஆயில நாளில் மிகச் சிறப்பான வழிபாடும் அர்ச்சனை வழிபாடும் அபிஷேக வழிபாடும் நடக்கின்றது. அந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொள்ளலாம். நாள் முழுக்க அந்த வழிபாடு உண்டு. இந்த குறும்புவாளையம் அகத்தியரானவர் குருமுனி என்று சொல்லாமல் நம்ம வாழ்க்கை திருவந்த பெருமுனி என்றே நாம் நம்பலாம். வாருங்கள், உங்களுடைய அந்த ஆயுள் நட்சத்திர தோஷத்தை எல்லாம் நீக்கி பெருவாழ்வு வாழ்க வரவேற்கின்றேன். வணக்கம்.